சிற்றம்பலம் குருவியை போற்றி திருவியை போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி அகச்சந்தானம் புறச்சந்தானம் உய்யவந்த சந்தானம் போற்றி திருமுறைகள் போற்றி சித்தாந்தம் போற்றி. 1ஆம் திருமுறை திருஞான சம்பந்தருடைய முதல் திருமுறையில் 44வது பதிகம் திரு பச்சிலாச்சிராமம். துணிவளர் திங்கள் என்று தொடங்குகிற மந்திரம். எத்தனாவது மந்திரத்துக்கு பொருள் பார்க்கணும்? விளக்கம் பார்க்கணும். 3வது மந்திரத்துக்கு இறைவன் மான்தோலை இடையில் ஆடையாக அணிந்துள்ளான். முதல் செய்தி. மான்தோலை இடையில் ஆடையாக அணிந்துள்ளான். தாருகவனத்து முனிவர்கள் வேதத்தை ஏற்றுக்கொண்டு இறைவனை ஏற்காதவர்கள். அவர்கள் சிவனுக்கு எதிராக எழுதி ஏவியவற்றையெல்லாம் அவற்றின் ஆற்றலை தடுத்தும் தான் உடன் வைத்தும் கொண்டார். அதைத்தான் நாம் புலித்தோலை உரித்தலாக பார்க்கிறோம். இரண்டாவது, இறைவன் ஞாயிறு திங்களை கண்களாக கொண்டவர். அதாவது சூரிய சந்திர ஒளிக்கு சிவனே ஆதாரம் என்பது பொருள். சூரியன் சந்திரனுக்கும் அக்னிக்கும் சிவனே ஆதாரம் என்பது பொருள். இறைவனுடைய 2 கண்களை அம்மை கைகளால் மறைச்சி விளையாடினதுன்னு ஒரு கதை இருக்குல்ல, நமக்கு சித்தியாரில் சொல்லியிருக்குதுங்க. பாயிருள் மூடின்னு அந்த வரி வரும். சிவனுடைய 2 கண்களை அம்மை 2 கைகளால் மறைத்த போது பிரபஞ்சமே எதில் மூழ்கினதாக வரலாறு இருக்குது? இருளில் மூழ்கியதாக புராணம் சொல்லுகிறது. அந்த கதை நமக்கு சொல்லும் செய்தி, எல்லா ஒளிகளுக்கும் ஆதாரம் இறைவன். இதில் உட்காந்தா கால் தொங்க போடாமல் உட்கார்றதுக்கு நல்லாயிருக்கு. காலை அதிகமாக தொங்க போடாதீங்கன்னு சொல்கிறாங்க மருத்துவ ஆலோசகர்கள். வயிறெல்லாம் பெருத்து போயிடும் ஒரு கட்டத்தில். ஆமாம், ஃபுல்லாக இதாயிருங்க. இந்த இடத்தில் சூரியன சந்திரன் இறைவன்னு சொன்னதை இந்த பதிக வரலாற்றோடு இணைக்கணும். பதிக வரலாறு என்ன? கொல்லிமலவனுடைய மகள் இந்த பதிகம் பாடும்போது எங்கே படுத்திருக்குது? கொல்லிமலவன் மகளுக்கு உடம்புக்கு முடியலை, கோயிலில் படுக்க வச்சுருக்கிறாரு. அந்த பிள்ளைக்காக தான் பாடிட்டு இருக்கிறார். யார்? ஞானசம்பந்தர். அப்போ சூரிய சந்திரன் உன்னுடைய கண்கள்னால் அதில் அந்த கதையை பொருத்தி பாருங்கள். சூரியனையும் சந்திரனையும் உன்னுடைய கண்களாக வச்சுருக்கிறவனுக்கு இது தெரியாதான்ங்கிறது வரலாற்றில் பொருத்தணும். எங்கள் கண்ணாவது ஒரு அளவு சின்னதாக நவாப்பழ சைஸில் இருக்குது. ராத்திரியும் பார்க்குறதுக்கு கண் வச்சுருக்கிறார், பகல்லையும் பார்க்குறதுக்கு கண் வச்சுருக்கிறார். சூரியனையும் சந்திரனையும் கண்களாக கொண்ட உனக்கு இந்த பெண் படுத்திருக்கிறது தெரியாதாங்கிறது வரலாற்று குறிப்பு. வரலாற்றில் அப்படி கொண்டு போய் இணைக்கணும். இறைவன் பிரம்ம கபாலம் உடையவன். உயிர்களிடத்தில் இருக்கக்கூடிய தேவையற்றதை பெற்றுக்கொள்பவன் அர்த்தம். அந்த கதவு சும்மாவே போய் அடிக்கும், கொஞ்சம் அடித்தா டக்குன்னு அடிச்சிடும். உயிர்களிடத்தில் இருக்கக்கூடிய தேவையற்றவைகளை பெற்றுக்கொள்பவன் அர்த்தம். எதனாலெல்லாம் உயிர்களுக்கு துன்பமோ அதையெல்லாம் இறைவன் பெற்றுக்கொள்கிறான்னு அர்த்தம். இந்த பதியம் மட்டும் அந்த வரலாற்றோடு நீங்கள் எல்லா கான்செப்டையும் இணைச்சி ஆகணும், கட்டாயம். அப்போ இதையுமே நம்ம எப்படி இணைக்கலாம்? அந்த பெண்ணினுடைய துன்பத்துக்கு எது காரணமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது தானே, அப்படின்னு நம்ம அதை பொருத்தி கொள்ளணும். அது அடுத்தது, மாலை அணிந்த மார்புடையவனாக இருக்கிறான். மாலையணிந்த மார்புடையவனாக இருக்கிறான்.
மாலை அணிதல் என்பது மங்கள அடையாளம், மகிழ்ச்சியின் அடையாளம், மங்களம், மகிழ்ச்சி, அலங்காரத்துக்கு அடையாளம். இது அப்படியே அந்த பெண்ணுக்கு திருப்புங்க. அந்த பெண்ணுடைய அப்பா மாலை அணிஞ்சு மங்களமாக இருக்கிறாரா? அவர் சோகத்தில் இருக்கிறாரு. மாலை அணிந்து மங்களமாக இருக்க வேண்டிய அந்த பொண்ணு சோகத்தில் படுத்திருக்குது. மாலை அணிய வேண்டியதே பெண்கள் தான். நீ ஒரு ஆம்பளை சாமி மாலை அணிஞ்சிட்டு இருக்கிற, அந்த அம்மா மாலை போட முடியாமல் உட்காந்துருக்குது. இப்படியே யார் மேலே ஏற்றணும்? இந்த பதியத்தில் 40 கான்செப்ட் இருந்தால் 40 அந்த லேடி மேலே ஏற்றணும். இது பண்டிதமணி செய்கிறார். இப்போ கூட படித்தோம் தாராபுரத்தில் நீத்தல் விண்ணப்பத்தில் எறும்பிடு அந்த நெய்க்குடத்தில் எறும்பு மிச்ச மாதிரி ஒரு இடத்துல பாடுறாருல்ல, நீத்தல் விண்ணப்பத்தில் பாடுறார். 23 ஒட்டி பாடுறார். நெய்க்குடத்தில் எறும்பு மிச்ச மாதிரி அந்த இடத்துல யானை தோலை உரித்ததும் வருது. அங்கே எறும்பு ஐம்புலன்களுக்கு ஒப்பிடப்படுது. ஆமாம், அதே தான். அங்கே இதே நான் இப்போ சொல்கிறது இவர் அங்கே சொல்கிறாரு. அந்த இடத்துல மாணிக்க வாசகர் எப்படி இந்த பதிகத்தை இந்த கோயிலில் படுத்திருக்கிற பெண் மேலே ஏற்றுறோமோ அது மாதிரி மாணிக்க வாசகர் அங்கே இருக்கிறதெல்லாம் தன் மேலே ஏற்றுறாரு. அங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, யானத்தோலையே உரித்து போத்திருக்கிறியான், ஐம்புலன் எனக்கு எறும்பு மாதிரி தான், எறும்புனால் வரக்கூடிய துன்பத்தை ஒன்றால் நீக்க முடியாதான் இது என்பது கேள்வி அப்படின்னு அங்கே பண்டிதமணி எழுதுகிறாரு. அதைத்தான் நாங்கள் ஒரு பதிகத்துக்கு 4 கான்செப்ட் இருந்தால் 4 அந்த பெண் மேலே ஏற்ற. மாலை அணிந்து அலங்காரம் செய்ய வேண்டிய பெண்ணு படுத்திருக்கிறா, நீ மாலை அணிஞ்சிக்கிட்டு அலங்காரமாக இருக்கிற. மன்னனுக்கு மங்களம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. இப்போ நீங்கள் யாராவது ஒரு வீட்டில் ஒரு இறந்த வீட்டுக்கு பட்டு சேலை கட்டிட்டு போக முடியுங்களாங்க? பாருங்கள், இறந்து சொந்த இப்போ அதுக்கு தான் பட்டு சேலை கட்டிட்டு போகிறானுவன் நம்ம ஆட்கள். அதுக்கு தான் அலங்காரம் பண்ணிட்டு போகிறேன். எங்கள் ஸ்கூலில் ஒரு டீச்சருடைய பெரிய பணக்கார டீச்சரு, அவங்க அண்ணன் அதை விட பணக்காரன். அவங்க அப்பா இறந்துட்டார், நாங்கள் போகிறோம். அவன் கல்யாணத்துக்கு மேக்கப் பண்ணி மாதிரி நின்ன மாதிரி நின்றுட்டுருக்கிறான். கடைசி வரைக்கும், நிகழ்ச்சி தொடங்கினதுலேருந்து முடிவு வரைக்கும் கல்யாண வீட்டுக்கு மேக்கப் பண்ணி நிற்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கிறான். ஆமாம், அந்த பணக்கார இதை அதுக்காக நம்ம எளிமையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ சிவபெருமான் செய்கிறது அப்படி தான் இருக்குது. தன்னை நம்புகிற உயிர் படுத்து கிடக்குது, இவர் மாலையை போட்டுட்டு நிற்கிறாருன்னு கேட்குறாரு. போங்க, அவனோட நமக்கு ஆறுதல் சொல்கிறான்னு. மாலை அணிந்த மார்பினராய் உயிர்களுக்கு தலைவர் இவர். பாருங்கள், உயிர்களுக்கு தலைவர் இவர். தலைவனாக இருக்கிற நீ மாலை அணிந்திருக்கிற, தொண்டனாக இருக்கிற அந்த பெண் சோகத்தில் படுத்திருக்கு என்று சொல்லத்தக்கவர் இறைவர். அடுத்த பத்தியாக எழுதுங்க. ஆமாம், அதே தான். ஆமாம், அதே மாதிரி தான். சடையா என்னமாலும் இதே மாதிரி தான். நீர்வளம் மிக்க தலம், சோலைகள் சூழ்ந்த தலம். அந்த சடையா எனுமல்ல வாரியார் சுவாமிகள் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொன்னார். அதனை சைவத்தில் அண்ணா பெருசாக பேசுவாங்க, நம்ம சொல்ல மாட்டேங்கிறானுங்க. அதான் நான் கரூரில் சொல்லிட்டு வந்தேன், யார்கிட்ட வேணாலும் படி, சைவத்தின் கல்வி முழுமை பெறுவது, அதாவது திருமுறை கற்பிக்கும் திறன், சித்தாந்தம் கற்பிக்கும் திறன், தமிழ் கற்பிக்கும் திறன், 3 உடையவங்கிட்ட படித்தா தான் நீ நல்லா இருப்பேன்ட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். அதாவது இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு சில ஆயுதங்களை எடுத்து யாரும் எனக்கு உதவலை. நேரடியாக மாணவர்கள்ட்ட போயிட்டு 5 வருஷம் என்கிட்ட படிச்சிருக்கிற நீ என்ன செய்கிறான்னா, வெப்சைட்டில் போய் திருமுறையெல்லாம் 10 தேவாரம்னு சொன்னால் சிக்கலாயிரு. திருமுறையை டவுன்லோட் பண்ணி எதை அப்ளை பண்ணி பார்க்கணும், அதுக்கு சில அப்ளை பண்ணி காட்டினேன். கூவின பூங்குயில் அதையெல்லாம் எடுத்து அப்ளை பண்ணி காட்டினேன். எங்கள் யூடியூப்பில் இருக்குது, நீத்தல் விண்ணப்பம் படிச்சுப்பார், திருச்சதம் படிச்சுப்பாருன்னு ஆயுதத்தை நானே கையில் எடுத்துட்டேன். ஆமாம் ஆமாம், எப்படி வேறு மாதிரி பார்த்தோம். அது நீ தான் தேடணுன்ட்டேன். இன்றைக்கி அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு, திருமுறை பேசுகிறவங்களெல்லாம் முடியாதுன்ட்டேன். சித்தாந்த அனுபவம் இல்லாதவர்களால் திருமுறைக்குள்ளே எதை அப்ளை பண்ண முடியாது, அது சொல்லிட்டேன். இத்தலம் நீர்வளம் மிக்கது, சோலை சூழ்ந்தது, இறைவன் கையில் திரிசூலம் உடையவன். இம்மளவன் மகளை வாடுமாறு செய்தல் இறைவன் பெருமைக்கு பொருத்தமல்ல. இறைவன் பெருமைக்கு பொருத்தமல்ல. அந்த பெண்ணினுடைய வாட்டத்திற்கு காரணம் அதுடைய வினையாக கூட இருக்கலாம். ஆனால் ஞானசம்பந்தர் அப்படியே தூக்கி யார் மேலே போட்டார்?
இறைவன் மேலேயே தூக்கி போட்டார். குருமார்களுடைய கருணை இதுதான் சார். என்ன சொல்லியிருக்கணும், நீ செஞ்ச வேணை அந்த பொண்ணை பார்த்து என்ன போய் ஏமா வேணையே அளவாக செஞ்சுருந்தானே அந்த பிரச்சனை உண்டா, நீ யார்கிட்ட பேசியிருக்கணும். பெண்ணுக்கிட்ட பேசவே இல்லையா அவர். யார் மேலே சைவம் ஆன்மாவை குறை சொல்லக்கூடாது. சைவப்படி எதை குறை சொல்லக்கூடாது, ஆன்மாவை சைவத்தின்படி குறையே சொல்லக்கூடாது. அது இயல்புன்னு தான் சொல்லணுமே தவிர குறை சொல்லக்கூடாது. சைவத்தின்படி எந்த ஒரு உயிரையும் அதனுடைய இயல்பு, அதுக்கு மலம் இருக்குது, அதனால் அப்படி செய்யுது, அதுக்கு அவ்வளோதான் பக்குவம் இருக்குது, அப்படி தானே சொல்லுது. எங்கே குறை சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள். ஏதோ சில இடங்களில் குறை சொல்லியிருப்பாங்களே தவிர அந்த ஆன்மாக்களுடைய இயல்பாக தான் என்ன செய்கிறாங்க, ஏற்கிறாங்க. இப்போ ஞானசம்பந்தர் அவருடைய கல்யாணத்தோட எல்லாரும் மோட்சத்துக்கு வர்றாங்கிற இடத்துல அவர் கேட்டுக்கிட்ட நேரடியே செலக்ட் பண்ணி அனுப்புனாரா? எவன் வந்தானே யாருக்கே தெரியாது, அவருக்கே தெரியாது. அவன் பாட்டு நுழைஞ்சவங்களெல்லாம் அவர் பாட்டு கண்டுவிடாமல் விட்டார்ல. அப்போ அவர் என்ன பார்க்கலங்க, தரம் பார்க்கலையே. அவருடைய தரங்களை அவர் ஆராய்ச்சி பண்ணலையே. இது சைவத்தில் விவேகானந்தர் இது இந்து சமய கோட்பாடும் இதுதான். எதை குறை சொல்லக்கூடாது, பிற மதங்கள் ஆன்மாவை குறை சொல்லும். எங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம், ராமகிருஷ்ண மடத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடம் அடி வாங்கின ஒருத்தருக்கு, ஸ்கூல் வாங்கின ஒருத்தருக்கு நடத்த முடியல, ராமகிருஷ்ண மடத்திட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ அந்த ஏரியா முழுவதும் பிற மதத்தவர் ஏரியா. அதில் ஃபுல்லாக அந்த விவேகானந்தர் கொட்டேஷன், ராமகிருஷ்ண மடத்து கொட்டேஷன். அதில் ஒரு கொட்டேஷன் யார் ஒருவன் பிறனை பாவி என்று சொல்லுகிறானோ அவனே பாவி. இது விவேகானந்தருடைய கொட்டேஷன். பிறரை பாவி என்று சொல்லுபவன் பாவி. இது பிறரை பாவின்னு சொன்னதுவத்துக்குள்ளே இருந்தால் 24 தத்துவத்துக்குள்ளே இருக்கிறது தானே பண்ணோம். இது சைவ சமயத்தினுடைய நேச்சர் கோட்பாடு. அதனால் ஞானசம்பந்தர் அதை யார் மேலே தூக்கி போட்டார், இறைவன் மேலே எடுத்து போட்டார். யார் மேலே எடுத்து போட்டார், உயிரை அவர் குறை சொல்லவே இல்லை. அதுவும் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட நம்ம அழைச்சிட்டு போகிறோம், நம்ம அது 2 விஷயமாக கையாளுறோம். ஒன்று பேஷண்ட்டை குறை சொல்லும், கொஞ்சம் கவனமாக இருந்துடும், உணவு கட்டுப்பாடோடு இருந்திருந்தால் அந்த அளவுக்கு வந்திருக்காது. அதான் மட்டும் 2 வருஷத்துக்கு முந்தைய டாக்டர் அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, எதையாவது நீ கேட்டிருக்கலாம் அப்படிங்கிறோம். ஒரு கட்டத்தில் நம்ம யாரையும் திட்டுவோம், டாக்டரையும் திட்டுவோம். இவர் யாரை காப்பாற்றிருக்கிறாரு, இவங்ககிட்ட வந்தவனெல்லாம் செத்ததாக தான் வரலாறு இருக்குது. இது ஒரு டாக்டர்னு நீ வந்தியான்னு யாரையும் திட்டுவோம். 2 வாய்ப்பு இருக்குது. டாக்டர் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, வேறு டாக்டர் என்ன செஞ்சுருக்கலாம், செலக்ட் பண்ணியிருக்கலாம். பேஷண்ட்டு நல்லா இருந்ததுன்னா டாக்டர் சொல்ல மாட்டோம். பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரை போடுவோம், டாக்டரை போட்டுருவோம். என்னுடைய மகனுக்கே ஒரு சிகிச்சை எடுத்து நம்ம ஊரில் எடுத்து சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. பிறகு ஹிந்துஸ்தானில் போய் எடுத்தோம், 6 மாதம் கழித்து போய் எடுத்தோம். ஆக்சுவலாக நான் அந்த டாக்டர்னால எனக்கு ஏற்பட்ட இழப்புக்கு கொடி வச்சு நட்டு அதில் உட்காந்து நான் ரகலை பண்ணியிருக்கணும் முறைப்படி. நான் செய்யலை, பகிரங்கமாக பண்ணியிருக்கணும். அவ்வளவு பெரிய தப்பு பண்ணி விட்டார். அப்போது இந்த குற்றங்களை பேஷண்ட் மேலே ஏற்றுற இயல்பு இருக்குது. ஞானசம்பந்தர் யார் மேலே ஏற்றிட்டார், ஏன்னா பேஷண்ட் ரொம்ப வீக்காக படுத்திருக்குது. இப்போ நம்ம சொந்தக்காரன் நல்ல தெம்பாக இருந்தான்னா அட்வைஸ் பண்ணலாம், நீ சுகர் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம், பலாப்பழம் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம், வாழைப்பழம் சாப்பிடாமல் இருந்திருக்கலாம். அவனே படுத்திருக்கிறவங்ககிட்ட போய் இது உன் மேலே ஒரு தப்பும் கிடையாதுடா, டாக்டருக்கு தான் ஒன்று குழப்பி கெடுத்துட்டானு யார் மேலே போடுவோம், அவர். ஆமாம் ஆவான், அதனால் முடியாமல் கிடக்கிறேன், டாக்டர் தானே தீர்வாக சொல்லுவோம். இது ஞானசம்பந்தர் தேவாரத்தில் நீங்கள் வேறு இடங்களுக்கு போன இப்போ சமணர்களை அவர் குற்றவாளியாக நிறுத்துறாரு, பௌத்தர்களை யாராக நிறுத்துறாரு, அதெல்லாம் யோசிக்கணும். அயனை குற்றவாளியாக நிறுத்துறாரு, மாலை குற்றவாளியாக நிறுத்துறாரு, சமணனை நிறுத்துறாரு. ஆனால் அதே சமயத்தில் வேறு இடங்களில் திரும்ப வேண்டிய இடங்களில் திரும்புகிறாரு. ராவணன் எடுத்திங்கன்னா குற்றவாளி ஆக்கி நல்லவனாக கையாளுறாரு. 3 பல வகையான ஃபார்முலாவை யார் வச்சுருக்கிறா, அதில் இது ஒரு வித்தியாசமான ஃபார்முலா. ஆமாம் 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 ஆமாம், அந்த உயிருக்கு இது தகுதி இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன இது பண்ண முடியுமா, உங்களுக்கு இருவினை ஒப்பு வந்துட்டா அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டான்னு கேட்பான். ஆமாம், உங்களுக்கு மலபரி பாகம் வந்துட்டா, சத்து எல்லாம் வந்துட்டுனானா என்ன செய்வீங்க, நல்லா எனக்கு என்ன பண்ண முடியும். இங்கே ஒருத்தர் நம்முடைய செஞ்சேரி மடம், அவர் பேர் மறந்துட்டு, ஆமாம் நம்முடைய பிரசன்னநாயகர்களில் கூட ஒருத்தர் பேசினார் ஒருத்தர். அதனால் இதில் ஞானசம்பந்தர் இதில் கையாண்ட முறை ஒரு முறை. அதனால் இறைவன்ட்டையே கேட்குறேன், நீங்கள் இப்படி செய்யலாமான்னு கேட்குறார். எப்படி மாணிக்கவாசகர் நீத்தல் விண்ணப்பத்தில் யானத்தோலையே உரிச்சு போத்துனீங்களாம், ஐம்புலன்கிற எறும்பை உங்களால் அழிக்க முடியாதா, அது மாதிரி இந்த பெண்ணுக்காக நீங்கள் உதவணுங்கிற குறிப்பை இந்த திருப்பாட்டில் மேலே அழகாக ஒவ்வொன்றா வச்சார். மாந்தோர்
அது மாதிரி ஞாயிறு திங்கள், அவ்வளோ பெரிய கண்ணை வச்சு பார்க்குறீங்க, இது தெரியாதான்னு கேட்குறாரு. ஞாயிறு திங்களை வச்சு பாடினார், யாசக பாத்திரத்தை வச்சு பேசினார். எல்லாத்த விட மாலை எவ்வளோ அழகான இடம். என்ன சொல்கிறீங்க? இங்கே ஒரு பொம்பளை நடக்க முடியாமல் படுத்து கிடக்குது, அவங்க அப்பா சோகத்தில் நின்றுட்டு இருக்காரு, இங்கே மாலையை வேறு போட்டுக்கிட்டு இந்த நேரத்தில் மாலை வேறக்கும் வாழுதாக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கேட்டு அந்த அந்த உணர்வை யாருக்கிட்ட தூண்டுறாரு? அந்த உயிருக்கு உதவ வேண்டும்ங்கிற எண்ணத்தை யாருக்கு ஊட்டுறாரு? ஊட்டுகிறார் என்பதை விட இறைவன் வேண்டுகிறார். இறைவன் வேண்டுகிறார். அற்புதமான மந்திரம். ஆமாம், இறைவனிடத்தில் வேண்டுகிறார். இந்த பாருங்கள், நான் எதுவுமே பார்க்கலிங்க, குறிப்புரை வாசிக்கிறேன் பாருங்கள். இறைவனது கலை, ஆடை, கண் முதலியன இவையென உணர்த்தி இவற்றை உடைய இவரோ இவளை இடர் செய்வது என்று வினாவுகிறார். பாருங்கள், இதெல்லாம் வச்சிருக்கிறவர் அம்மைக்கு கண்ணு அவ்வளோ பெரிய கண்ணு இல்லைன்னா பரவாயில்லைங்க, ஏற்றுக்கிடலாம். அவ்வளோ பெரிய கண்ணை வச்சுருக்கீங்களான்னு கேட்குறார் அப்படின்னு உரையாசிரியர் எழுதுகிறார். குறிப்புரை கொடுக்கறது யாருன்னா தண்டபாணி தேசிகர், திருவாவடுதுறை ஆதீன புலவர் தண்டபாணி தேசிகர். இறைவனது கலை, ஆடை, கண் முதலியன இவை என உணர்த்தி இவற்றை உடைய இவரோ இவளை இடர் செய்வது அப்படின்னு நம்ம சொன்ன அந்த இடத்துக்கு கரெக்டாக அவரே கொண்டு வந்து நிறுத்திட்டார். உங்களுக்கு 2 பிரமாணம் ஆயிற்று. நூல் பிரமாணம், ஆசிரியருடைய உரை பிரமாணம். இப்போது நாம் ஒரு தெருவில் ஒரு பையனுக்கு ஒரு ஆபத்து நடந்துட்டு சார். அப்போ ஒரு கார் இருந்ததுன்னா பையனை காப்பாற்றிருக்கலான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுருங்களேன். கார் இருந்ததுன்னா இவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட் வேண்டியதுன்னு சொல்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கார் இருந்தால் அவன் மேலே நமக்கு ஒரு கண்ணு விழுமில்ல. ஏன்டா இந்த வீட்டில் தான் நடந்ததுங்கிறீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் கார் வச்சுருக்கிறான், அவன் அவசரத்துக்கு கார் கூட கொடுக்கலையான்னு கேட்குறோமில்ல. அதே மாதிரி தான் சாமிக்கிட்ட இருக்கிறதெல்லாம் சொல்லி இந்த பெண்ணுக்கு இப்படி நடந்துங்கிறது அந்த 2 செய்தியே சொல்ல வருகிறது. ஒன்று, நீங்கள் அந்த பிள்ளைக்கு செய்யணுங்கிறது ஒன்று. இன்னொன்று, இதெல்லாம் இறைவன்கிட்ட இருக்குது, நீ பயப்படாதுங்கிற செய்தியும் அதில் இருக்குது. இதெல்லாம் இறைவன்கிட்ட இருக்குது, நீ பயப்படாத, கொல்லி மிளவா பயப்படாத, இறைவன் அவருக்கு தெரியும். இப்படியும் நீங்கள் திரும்பிவிடலாம், வேறு மாதிரி திரும்பி போயிடலாம். இதுக்கு நடக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும், அவனுடைய வினை இதை அனுபவிக்கிறா, இறைவனுடைய கருணை அதை நீக்கும். நீ இறைவனுக்கு பணி செய்கிறவனாக இருக்கிறதுனால உனக்கு இந்த துன்பங்களெல்லாம் என்ன செஞ்சிடும், போயிடும். அப்படி அந்த ரூட்லேயும் திரும்பி போயிடலாம். நீ ஞானசம்பந்தர் நான் வர்றேன்னு சொன்ன உடனே பந்தலை போட்டிருக்கிற, அலங்காரம் பண்ணியிருக்கிற, நீ என்ன கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிற, நான் வந்தால் உன் பிள்ளைக்கு நோய் சரியாயிரும்னு நம்பியிருக்கிற, இது எதுவுமே வேஸ்ட் ஆகாதுப்பா அப்படிங்கிற முறையில் அவர் சொன்னதாகவும் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஆமாம் 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 அதனால் இறைவனுடைய அதை சொல்லி இதை காட்டுறார். இப்போ நம்ம ஒரு உறவினர் ஒருத்தர் நம்ம சொந்த ஊருக்கு நமக்கு ஒருத்தர் கேட்குறாரு, உங்கள்கிட்ட சேலம் போகிறேன் நான் தங்கணும், திருச்சி போகிறேன் நான் தங்கணும்னு கேட்குறாருன்னா நம்ம ஒரு அட்ரஸை கொடுத்தா அவருக்கு எல்லாம் நீ குளிக்கிறதுக்கு வசதி இருக்குது, பூஜை பண்ண வசதி இருக்குது, தங்க வசதின்னு சொல்லி தானே கொடுக்கணும். அவரே ஒரு 10க்கு 16 தான் குடும்பமாக இருக்குது, வீட்டில் ஒரு 10 மெம்பர் இருக்காருன்னு சொல்லி கொடுக்க முடியுமா? அப்போ இதெல்லாம் இருக்குங்கிறத என்ன செய்கிறாரு, காட்டுறார். முடியுங்கிறத அதில் காட்டுறாரு. அதை அழகாக சொல்லியிருக்கிறாரு. இந்த மந்திரத்தில் கலைன்னு ஒரு வார்த்தை இருக்குது, மேலாடையே குடிக்கிறது. ஏழைங்கிற வார்த்தைக்கு பெண்ணுன்னு அர்த்தம். அம்மைக்கு பேரே ஏழை தான் தேவாரத்தில். ஆமாம், இறைவனுடைய ஆற்றலுக்கு முன் ஏழை. வெஞ்சுடர் ஆடுவர் துஞ்சிருள் மாலை வேண்டுவர் பூண்பது வெண்ணுல், அதுதானே பார்க்குறோம் இல்லையா? இப்போ நான் சொன்னது எல்லாமே 2வது மந்திரத்தில் இருக்குது. 3வது மந்திரம் தான் நீங்கள் நடத்த சொன்னீங்க. அப்போ 2வது மந்திரத்தை நடத்தணுங்கிறது ஏன்னா இவ்வளவு விளக்கம் சொல்லலை, அப்படி தானே? 2வது மந்திரத்தையே திரும்ப படிங்க. கலைபூனி மானூரி, கலைனா மேலாடை, கலைபூனை மானூரி தோலுடை ஆடை கனல் சுடரால் இவர் கண்கள் தலையணி சென்னியர் தாரணி மார்பர் தம்மடிகள் இவர் என்ன. அடுத்தது அலைபுனல் பூம்போலில் சூழ்ந்தமர் பாச்சிலாச்சிராமத்துறைகின்ற இலைபுனை வேலரோ ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஈடுனா பெருமை என்ற அளவில் தேவாரத்தை